அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு குருவி தனது குழந்தைகளோட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அது கடைக்கு கிளம்பிச்சு. குழந்தைகளா, அம்மா கடைக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இருக்கணும். சரிம்மா. அம்மா குருவி வீட்ல இருந்து காட்டுக்குள்ள பறந்து போச்சு. அம்மா குருவி போன பிறகு இவங்க 2 பேரும் கூட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. அம்மா கடைக்கு போயிட்டாங்க. நம்ம காட்டு சுத்தி பார்க்கலாம். காட்டுக்குள்ள என்னென்ன இருக்காது தெரியாது. நம்ம போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைங்களும் காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள இருக்க செடிகளையும் மரங்களையும் அவங்க புதுசா பார்த்தாங்க. இங்க பாரு, பெரிய மரம். பெரிய இல்ல, அங்கே பாரு, முயங்கெல்லாம் இருக்கு. அந்த 2 பறவையும் காட்டு முயல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. காட்டுக்குள்ள யாருமே இல்ல, நம்ம மட்டும் பறந்துட்டு இருக்கோம். காட்டுல உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இங்க பாரு, இந்த மைதானோட வீடு. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமத்துல திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாரு, இங்க எல்லாம் பொருட்காட்சி நடக்குது. பொருட்காட்சியை பார்த்துட்டு அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. கடைக்கு போன அவங்களோட அம்மா திரும்பி வர்றாங்க. அவங்க வீட்டில் அவங்களோட பிள்ளைங்களை காணோம். அதனால அவங்களோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்க போனீங்க செல்லங்களா? அவங்களோட பிள்ளைங்க பொருட்காட்சியில ராட்டினங்களை பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. இங்க பாரு, காடு மாத்தணும். இங்க பாரு, கப்பல் ஆத்தினம். அங்க குழந்தைகள் சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைகளை காணாம அம்மா குருவி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டுச்சான், அக்கா, என்னோட குழந்தைகளை பாத்தீங்களா? குருவிகளோட அம்மா அதோட பிள்ளைகளை தேடி போச்சு. சேவரண்ணே, என்னோட பிள்ளைங்களை பார்த்தீங்களா அப்படின்னு அம்மா குருவி கேட்டுச்சு. குரங்கண்ணே, என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல.
யானை மாமா என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை. வரி குதிரை அண்ணன் என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. ஒட்டகச்சிவிங்க அண்ணன் என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கவே இல்லை. பூனை அண்ணன் என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. கடைசியா அதோட தோழிட்ட கேட்டுச்சு. உன்னோட குழந்தைகளை பொருட்காட்சி போற வழியில பார்த்தேன். அங்க போய் நீ பாரு. அதை கேட்டுட்டு அம்மா குருவி அங்கிருந்து பிள்ளைங்களை பார்க்க கிளம்பிருச்சு. அம்மா அம்மா, நாங்க இங்கே இருக்கோம். வாங்க குழந்தைகளே, நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கிருந்து பிள்ளைங்கள அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. குழந்தைகளே, எப்பயுமே அம்மா சொல்றதை மீறி எதையும் செய்யக்கூடாது. ஓகே? சரிம்மா, நாங்க இனிமே சொல்லதை கேட்போம். அதுக்கு பிறகு அந்த குருவிகள் அவங்க அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு.